ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் 31 வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள்ல பாத்தீங்கன்னா, அன்றே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணினார் பெந்தேகோஸ்தே நாள்ல, அன்னைக்கே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 41. மனமாற்றம் அடைந்த சவுல் என்ற பவுல், அவன் பார்வை அடைந்த உடனேயே 3 நாள் கூட இருந்தான். சரிதானே? பார்வை அடைந்த உடனேயே அவன் ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் 9, 18, 22, 16 படிச்சு பாருங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் பாவங்கள் போக கழுவப்படு. எத்தியோப்பிய மந்திரியும் பிலிப்பு மூலமாக அன்றைய தினமே ஞானஸ்நானம் பெற்றான். போற வழியிலேயே படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8:38. சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும் அன்று ராத்திரியிலேயே அப்போஸ்தலர் 16:33 ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்பெல்லாம் நடந்துச்சுங்க அந்த காலத்துல. இன்னைக்கு ஊழியம் செய்யறோமா நாம? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்கள் சீக்கிரமாய் நடக்க போகின்றன. அந்த அற்புத ஊழியங்களுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்த போகிறார். அதுக்குத்தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார்.